ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த நன்மக்களை தன்னுடைய ரஹ்மத்துள்ள மக்களாக பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அந்த சிறப்பு மிக்க நன்மக்களுடைய மஜ்லிஸை சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பெருந்தகைகளுடைய ஒரு பரக்கத்தை தருவதோடு அவருடைய பரக்கத்தினால் மறுமையிலும் நாங்கள் ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. நாமெல்லாம் இங்கே கூட இருந்து ஞாபகப்படுத்துகிறோமே, குத்துபுல் அக்பர் அஸ்ஸையீத் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை பெற்றவர்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கூடுகிறோம், அவர்களை பற்றி ஞாபகித்தோம், அவர்கள் பேரினால் பல நாசாக்களை வழங்கப்பட்டது நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். ஆனால் இதனுடைய அடித்தளம் என்னவென்று சொன்னால், இவர்களெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான ரஹ்மத்தையும் துஆ பரக்கத்தையும் பெற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிறு வயசு அந்த காலத்தில் அவருடைய தாயார் வருகிறார்கள். அந்த காலத்தை பொறுத்த அளவில் தாய்மாரே தன்னுடைய சிறிய பிள்ளைகளை ரசூலுல்லாஹ்விடத்திலே கூட்டிச் செல்வார்கள். காரணம், ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாக இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டும் என்ற அமைப்பிலே கூட்டிச் செல்வார்கள். அந்த அமைப்பிலே கூட்டிச் செல்லப்பட்டவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதிமுக அனஸ், உங்களிடத்திலே பணிவிடை செய்கிற இவர் இருக்கிறார், இந்த சிறுவர், இவர் என்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபதுல்லாஹ ஃபீ ஹக்கிஹி, அவருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க, துஆ கேளுங்கன்னு சொன்னார்கள். அனஸ் ரலியனுடைய தாயார் ரசூலுல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும்படி சொன்னார்கள். நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிறுவராக இருக்கின்ற பொழுது ஒரு கேட்ட துஆ, அல்லாஹும்ம முத்த உமரஹு, யா அல்லாஹ் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்நாளை நீடிக்க செய்வாயாக, அது மாதிரி அவருடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வாயாக, அது மாதிரி வபாரிக் ஃபீமா ரஸக்தஹு, அவருக்கு நீ என்னென்ன முறைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அத்துணை நீ பரக்கத்து செய்வாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த துஆவுடைய பரக்கத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேற்பட்ட காலத்திலே அப்படியான சூழ்நிலையை வாழ்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவருடைய அந்த பரம்பரை இருக்கிற பிள்ளைகள் 80 என்றும் இருக்கிறது, சில ஹதீஸுடைய அடிப்படையிலே 200 என்றும் இருக்கிறது. அது பேர பிள்ளை எல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 200 பேர் அவருடைய சந்ததிகள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டம் அந்த காலத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் காய்க்கும், விவசாயம் செய்யப்படும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத் அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டம் ஒரு வருடத்தில் 2 முறை விவசாயம் செய்யப்படக்கூடிய ஒரு பரக்கத்தை பெற்றது. நான் இங்கே சொல்லுவது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற்ற அவர்கள் இப்படியான பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். இது மாதிரி எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கு பின்னால் என்று சில காலங்களை குறிப்பிட்டார்கள். அந்த காலத்திலே பிறந்து இப்படியான நல்ல பல சேவைகளை செய்து மக்களை நல்வழிப்படுத்தி காலமெல்லாம் மக்கள் ரஹ்மத்துள்ள மக்களாக மாற வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே வாழ்ந்தவர்கள் தான் இப்படியான ஷேகுமார்கள் குத்துபுல் அக்பர் அஸ்ஸையீத் அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சில பேர் நினைக்கலாம், இப்படியான ஷேகுமார் எல்லாம் குறிப்பிட்ட சில அமல்களை மாத்திரம்தானே சொல்லிவிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி. வரலாற்றிலே அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 80 வருடம் அல்லது 80 வருடத்துக்கு மேலாக
ஜும்மாவும் இல்ல பாங்கும் இல்லாம இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் ஒரு காலத்துல 80 வருடங்களுக்கு மேலாக பாங்குமே கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. இப்படியான ஒரு காலகட்டம், கிறிஸ்தவத்துடைய ஆதிக்கத்தில் இருந்த காலம். இப்படியான ஒரு காலத்திலே தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படையை கொண்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் வெற்றி பெற்றார்கள், புனித போர் செய்தார்கள். அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை, அந்த சூழ உள்ளதை தன்னுடைய கையிலே எடுத்து வாங்கி ஜுமா நடக்கூடிய அத்தனை விடயங்களும் நடைபெற்றது. இங்கே சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹினுடைய படையோடு சென்றார்களே, அதில் அதிகமான பேரு கௌதுல் ஆலம் அஸ்ஸயீத் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள். அல் குத்துபுல் அக்பர் அஸ்ஸயீத் அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஆத்மீக இலௌகிக அறிவுகளை பெற்றவர்கள். ஆக இப்படியான பெரியவர்கள் எங்களுக்கெல்லாம் சில வணக்கங்களை மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தை காப்பதற்காக வேண்டி, ஒரு சமுதாயத்தை நல்ல நிலையில் எடுப்பதற்காக வேண்டி, ஒரு சமுதாயத்துக்கு எந்த சுதந்திரங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்லவர்களை உருவாக்கியவர்கள்தான் இப்படியான மகான்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு மகானுடைய ஒரு இடத்தில இருந்தா நான் கேட்கிறோம். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எந்த இடத்திலே நல்லவர்களை பற்றி பேசப்படுகிறதோ ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலே தன்ஜிலுர் ரஹ்மா, அல்லாஹுடைய இரக்கம் வழங்குகிறது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை இறங்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜனாசா வச்சிட்டோம் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும். இந்த ஜனாசாவுடைய, உங்களை பற்றி பிரிஞ்சு சென்ற ஜனாசாக்களுடைய நல்லதை சொல்லுங்க, நல்லதை சொல்லுங்க. நல்லதை சொல்லுகின்ற பொழுது நன்மை கிடைக்கிறது. இங்கே முழுக்க முழுக்க நன்மைதான் சொல்லப்படுகிறது, நல்லவைதான் ஓதப்படுகிறது, நல்லவருடைய சபையில இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தை செய்வானா, இரக்கம் காட்டுவானா இல்லையா என்பதனை நீங்களே சிந்தனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே பல பல சந்ததிகளை, சமூகங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். பல பல விதமான சம்பவங்கள். ஒரு சமூகத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 1000 வருட காலங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 1000 வருட காலங்கள் அல்லது 950 வருட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல அதுதான் வருது. 950 1000 வருடம் என்று குறிப்பிடப்படுகிறது. பின்னாடி ஒரு காலம் வந்தார்கள், கிட்டத்தட்ட 400-500 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுடைய வரலாற்றிலே அதான் சொல்லப்படுகிறது. ஒரு 400-500 வருடம் வாழ்ந்திருப்பார், பலவிதமான சௌகரியங்களை பெற்று வாழ்ந்தான். ஆனா நம்முடைய வாழ்க்கை 100 வயசை கூட தாண்டாது. 100 வயசை தாண்டுவதே ரொம்ப கம்மி. 60 வயசாவினா அல்லது 40 வயசாயினா 40,000 நோய்க்கு நாங்க ஆளாக்கப்படுறோம். அது 60, 70, 80 சில நேரங்கள் டவுட் போயிருந்தான். 100 வயசை தாண்டுவது ரொம்ப குறைவு. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாம் எல்லாம் நினைக்கலாம், நாங்க 100 வயசு, அவங்க 1000 வயசு, நாங்க செய்யற அமல் என்ன, அவங்க செய்யற அமல் என்ன. அவங்க எல்லாம் சுவர்க்கலோகத்துல கிரேட் 1ல இருப்பாங்க, உயர்ந்த தரத்தாவில் இருப்பாங்க. ஏன் 1000 வருஷ காலம் அமல் செய்த நல்லவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நாங்க 100 வருஷம், அதுல இத்தனை வருஷம் நோயில போயிருது, சில சில பிரச்சனைகள் வந்துடுது. இன்னும் நாம் யோசிக்கலாம், அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் மீது கொண்ட பேரன்பு நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனாலதான் சொல்லி வைக்கிறேன், எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக எந்த அளவுக்கு சிறப்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் எல்லாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல் இருக்க இல்லையா, அந்த அமலுடைய பரக்கத் பெரிய பெரிய நன்மைகளை எங்களுக்கு தருது. லைலத்துல் கத்ரை பத்தி நாம சொல்றோம். ரமலானுடைய பிந்தின பத்தில லைலத்துல் கத்ர் இருக்கு. லைலத்துல் கத்ரை எத்திக்கொள்வதற்காக தண்டிக்கிறோம். லைலத்துல் கத்ரில் அமல் செய்தால், முழிச்சிருந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செஞ்சால் என்ன பாக்கியம்? கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் அமல் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் தர்றானா இல்லையா? குர்ஆன் சொல்லக்கூடிய விடயம். நம்ம சின்ன அமல், ஒரு இரவு முழிச்சிருக்கிறோம், 1000 வருடங்கள் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அங்க வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறாங்க.
இப்படி இருக்கிற சமயத்துல தூரத்துல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியார் அங்கிருந்து வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த வாரவர் அபூதர் கிஃபாரி தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா அவர்தான். சரி, அவரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆச்சரியமா இல்லையா? விசேஷமா அவரை கேட்கிறீங்களே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் சொன்னாங்க, ஹுவ அஷ்ஹரு இந்தனா, யா ரசூலல்லாஹ், அபூதர் கிஃபாரி இருக்கிறாரு, மலக்குகளாவா எங்கிடத்துல ரொம்ப பிரபலிய அவரை பத்தி. அவரை சொன்னாவே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அவரை பத்தி இரக்கம் இருக்கிறது, அவரை பத்தி நல்ல கருத்து இருக்கிறது, பாக்கியம் இருக்கிறது என்றெல்லாம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் மேலும் கேட்கிறாங்க, பிம நால ஹாத ஷரப, யா ரசூல் ஜிப்ரீலே, சரி மலக்குகளிடத்திலேயே ஒரு உயர்வு என்று சொன்னா ஒரு பாக்கியசாலியா இல்லையா? இந்த நிலைமை அடைவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், பிஸிகரிஹி ஃபீ நஃப்ஸிஹி வ கஸரத்தி குல் ஹுவல்லாஹு அஹத். ஒன்று ஒரு நாளும் தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ள மாட்டார், பெருமையாக காட்டிக்கொள்ள, இது ஒன்று. இரண்டாவது, அதிகமாக குல் ஹுவல்லாஹு சூரத் ஓதுற பழக்கம் ஒரு இடத்துல இருக்கு. மல்ல அமல் செய்யறாரு, அதோட நிறைய குல் ஹுவல்லாஹு சூரத் ஓதுவார். இப்படியான இந்த சின்ன அமல்கள் இருக்கிறே, இதுதான் எங்களிடத்திலேயே பிரபலியமான நிலைமைக்கு ஆகிவிட்டார் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி வைத்தார்கள். இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, ஒரு சிறிய அமல் எந்த அளவுக்கு கிரலாக்கி வச்சிருக்கும். நாம வாழ்றது 50, 60, 70 வயசா இருக்கும். செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுடைய விளக்கம், ஒரு லுஹர் தொழுகை இருக்கு. உதாரணத்துக்கு லுஹர் தொழுகை, அந்த லுஹருக்கு முன்னால நம்ம எல்லாம் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அழைப்புல லுஹர் தொழுகைக்கு முன்னால முந்தின சுன்னத்து 4 ரக்காத் தொழுகிறீங்க. லுஹருடைய முந்தின சுன்னத்து 4 ரக்காத் தொழுகிறீங்க. லுஹரும் தொழுதிட்டீங்க. லுஹருக்கு பின்னால 4 ரக்காத் லுஹருடைய சுன்னத் தொழுகிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் அலைஹில் ஜன்னah, தொடர்ந்து செஞ்சு வந்தாருன்னா சுவர்க்கம் வாஜிபு, சுவர்க்கம் நிச்சயமே சுவர்க்கம் தான் போவார். அப்ப சுவர்க்கம் போற ஆளுக்கு மவுத்து, கபரு, சராத்தில் முஸ்தகீம் பாலம் எல்லாம் இலகுவா முடியுமா இல்லையாங்க? விஐபி கிரேட் எல்லாம் அப்படியே நேரடியா போயிடலாம். சின்ன அமலா இல்லையா? ஒரு 4 ரக்காத்துக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஆகவே அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். அஸருடைய தொழுகை முன்னால ஒரு 4 ரக்காத் சுன்னத்தை தொழுகிறீங்க. இப்படி தொழக்கூடிய பழக்கம் இருந்தால் ஹர்ரமல்லாஹு அலைஹின் நார், நரகத்துக்கு போறதுக்கு சீட்டே கிடைக்காது. சீட்டே இல்ல, அவருக்கு போறதுக்கு வரவே இல்லை. அல்லாஹ் அவர் அப்படியே மறைச்சு வச்சிடறான், நரகத்துக்கு அவரை ஹராமாக்கி வச்சுக்கிறான்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அல்லாஹுடைய கிருபையினால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்கட காலம் கொஞ்ச காலம் தான். ஆனா இரக்கமுள்ள ரப்பு என்ன செஞ்சிருக்கிறான், கொஞ்ச காலம் வாழ போறீங்க, இருந்தாலும் சிறிய சிறிய அமல்களை வைத்து பெரிய பெரிய தர்ஜாக்களை தருவதாக இருந்தால் நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியான மகான்கள் எல்லாம் சின்ன சின்ன அமல் இல்லைங்க, பெரிய பெரிய நிலைமையில உள்ளவங்க. நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்க ஒரு வலியும் அவுலியா இல்லாஹி தஆலா, வலிமார்ல உள்ளவங்க தான் அவங்க, பின்மணி. அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு கபரு குழி மாதிரி தோண்டி வச்சிருக்கிறாங்க, ஏன்னா கபருடைய ஞாபகத்துக்காக வேண்டி. அதுக்குள்ள இருந்துதான் குர்ஆன் ஓதுவார்கள். சில ஹதீஸுடைய அடிப்படையில, சில வரலாற்று அடிப்படையில 100 தடவை ஓதிட்டாங்க, குர்ஆன் தமாம் செஞ்சிட்டாங்க. அதுக்கு இருந்து ஓதி தமாம் செஞ்சாச்சு. 101வது தடவை ஓதுகிறார்கள். ஒரு வசனம் வருகிறது, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், சுகமா சந்தோஷமான ஒரு சுகமான வீட்டின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். ஒரு வசனம் குர்ஆன்ல வருது. அதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது, கபருக்குள்ளே மௌத்தா போயிட்டாங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இப்படியான இந்த நபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு இமாமுனா எங்களை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதாவும் ஒரு முஅல்லிமாவும் இருந்தவங்க. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மதரசாவுக்கு போகின்ற பொழுது இவங்கள்ட்ட போய் சில அபிப்பிராயங்கள் கேட்டுட்டு போவாங்க. வருகின்ற பொழுதும் சில அபிப்பிராயங்கள் கேட்பாங்க. கடைசியா சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் வஃபாத்தான என்னுடைய ஆசிரியர் பிறந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா அவங்களுடைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் வச்சுட்டு அவங்களோட துஆவை பெற்றுட்டு என்ன தூக்கிட்டு போனான்னு சொன்னாங்க. வஃபாத் ஆகிட்டாங்க.
லட்சக்கணக்கான மக்கள் ஜனாதாவுக்கு பின்னாலே போகிறார்கள். நஃபீசுத்தன் மிஸ்ரியாவுடைய இடம் வந்தது, உள்ளே வைத்தார்கள், உயர்த்தி வச்சிருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான். வாது பாரகம் நம்ம எல்லாம் சக்கராத்தில் இருக்கும். இது சக்கராத்தில் நடக்கக்கூடிய வேலை. குர்ஆன் சொல்லுறது சக்கராத்தில் இருக்கும். பக்கத்துல யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. தட்டி எழுப்புறாங்க, பாப்பா மகன் வந்துட்டாரு, தம்பி வந்துட்டாரு, ஆனா அவருக்கு முழிக்கல. சிந்தனை அங்க இல்லையே, சிந்தனை மாறுபட்டு போச்சு. மலக்குகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? இவன் இப்படியான ஒரு கெட்ட நிலைமையில இருந்தால், அமல் இபாதத் இல்ல, நல்ல எண்ணம் இல்ல, இப்படியான ஒரு நிலைமையில் இருந்தால் எதிரிபூன உஜூஹகும், அவன் கன்னத்தில் அறையிறாங்களாம், அவனுடைய பின்னாக்க அடிக்கிறாங்க, சொல்றாங்க, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீதா, உலகத்தில ரஹ்மத்துடைய நிலைமையெல்லாம் அல்லாஹ் தந்தும் நீ ஒதுக்கி நடந்த கெட்டவனே, உன்னுடைய குணம் கெட்டது, செயல் கெட்டது, இபாதத் இல்ல, இப்படியானவனே உடனே உள்ளுக்குள்ள சுருக்கவா, அவசரமாவா, உனக்காக வேண்டிய அங்கே கடுமையான சூடான நீர் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, அசிங்கமான குடிப்பானங்கள் வச்சிருக்கிறது, உடனே வா அப்படி என்று சொல்லி ரொம்ப ஆத்திரத்தோடு அதிகாரத்தோடு மலக்குகள் அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய உயிரை பார்த்து சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே நேரத்தில் நல்லவன் வச்சுக்கிடுங்க, ஒரு நல்ல மனுஷர், அமல் இபாதத்து சாலிஹீங்களுடைய வழியை பின்பற்றுறவர். அம்மா குர்ஆன் அதிலே சொல்லுகிறது, ஒரு நல்ல மனுஷனுக்கு சக்கராத்துடைய நிலைமை மலக்குகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, உலகத்துல அமல் இபாதத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தீங்க, ஏதோ உங்களால என்னத்தை செஞ்சீங்க, உங்களோட குணம் நல்லா இருந்துச்சு, செய்கை நல்லா இருந்துச்சு, மற்ற துஆ நல்லா இருந்துச்சு, வீட்டிலே ஒரு அமல் இபாதத்தை ஏற்படுத்தி வச்சீங்க, நல்லவர்கள் சொல்லித்தந்த அந்த ஔராதுகளை எல்லாம் தொடர்ந்து பின்பற்றி வந்தீங்க. இப்ப யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நல்ல ஆத்மாவே நீ சந்தோஷமா வா, வாப்பா உடல்ல இருந்து உன்னை தூக்கிட்டு வர வந்திருக்கிறோம், சந்தோஷமா வா. ராலியத்தன், அல்லாஹ் உன்னை புரிஞ்சு கொண்ட நிலைமையிலும் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீ புரிஞ்சு கொண்ட நிலைமையிலும் சந்தோஷமாக வெளியவா என்று மலக்குகள் சொல்றாங்க. தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த நல்ல மனிதனுடைய ரூஹ் எப்படி வெளியே போகுது என்று சொன்னா, போகத்தானே வேணும், எப்படி நான் போகத்தான் எப்படி போகுது என்று சொன்னால், ஒரு குழந்தையை வச்சு கொடுங்க, நம்மளோட சின்ன வயசு ஒரு 2-3 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தூரத்தில் நிற்குது, நம்ம ரொம்ப இறக்க அந்த பிள்ளையோட, அந்த பிள்ளைய கையை நீட்டி அழைக்கிறோம், பாபா அப்பான்னு கூப்பிடுறோம், சிரிச்சுக்கிட்டு வருமா இல்லையா, ஓடோடி வருமா இல்லையா, என் அப்பா எனக்கு கவனிக்கிறாரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஓடி வருமா இல்லையா? எப்படி அந்த சிறிய குழந்தை அந்த அழகான முறையில மகிழ்ச்சியோடு ஓடி வருகிறதோ, இந்த ரூஹு நம்மட ரூஹு அந்த மலக்குகளுடைய அருமையான வார்த்தையை கேட்டு சந்தோஷமா வெளியே வருது. இது நல்லவர்களுக்குள்ள இந்த 2ல் 1 எங்களுக்கு வரத்தான் போகிறது. ஆனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பான ஒரு நல்ல காலத்தை தந்திருக்கிறான். இருக்கிறது கொஞ்சம் காலம், இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது. கபூர்ல போனா சில நேரங்கிற பிள்ளைய ஓதலாம், துஆ செய்யலாம், ஓதாமே விடலாம். ஒரு 4 நாள் 40 நாள் போனா வாப்பா ஒன்று மௌத்தானாரான்னு கூட தெரியாத ஹட்டம் இயக்கத்தான் செய்யுது. அது நம்ம செஞ்சுக்கிடணுங்க. அதனாலே தான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நல்லவர்கள் சில ஔராதுகளை வலிஃபாயா குத்தியா அது மாதிரி சில ஔராது உள்ள கிதாபுகள் இருக்கிறது, இஸ்புல் பஹர் இருக்கிறது, ராத்திபுல சில அழகான இதுகள் இருக்கிறது. ஏதோ எங்களால ஏண்ட அமல்களை, ஃபர்லான தொழுகையை தொழுங்க, வீட்டில் இயன்ற அளவுக்கு நல்லதை செஞ்ச, சமுதாயத்துக்கு நல்லதை செஞ்ச இயலுமா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையை புனிதமான முறையில் ஆக்குவதற்கு பார்த்துக் கொள்ளுங்க. கடைசி அதுதான் எங்களுக்கு உதவும். அப்படியான ஒரு அமைப்பை எங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் தான் இந்த இமாம் அவர்கள். அதனால தான் அவங்களோட பேரை வச்சு நாங்க இங்கே பின் சொல்றோம். எனவே தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த மகானுடைய பரக்கத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை இன்றையில இருந்து பிழைகளை பொறுத்து ஒரு திருப்பு முனையாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்ற ஒரு துஆவோடு இன்ஷா அல்லாஹ், அதாவது 7 தினங்கள் இந்த பெருந்தகையுடைய மனாக்கிப் இங்கு ஓதப்பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையினால அழகான இந்த பிள்ளை தரிகாவுடைய சேர்ந்த பிள்ளைகள் ஒரு சிறிய அழைப்பை தான் கொடுத்தோம். எல்லாரும் 6 நாளும் வந்து சிறப்பான முறையில் நினையாத அளவுக்கு எங்களை இந்த இடத்தை மஜ்லிஸை சிறப்பிட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். என்னுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தஆலா மஸ்ஜித் நூர் பள்ளியில தமாம் நடைபெறுகிறது. 10 மணிக்கு ஆரம்பமாகும். தொடர்ந்து லுஹர தொழுதுட்டும் சில நிகழ்ச்சி நடைபெறும்.
நாசா வழங்கப்படும். எப்படியெல்லாம் இங்கே ஹயாத்தாக்கினீர்களோ அங்கும் வந்து அந்த இடத்தை ஹயாத்தாக்கி இந்த நாதாவுடைய மேலான துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுவதோடு இந்த 6-7 தினங்களும் இந்த சிறப்பான மஜ்லிஸை மக்கள் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்ற அமைப்பிலே நார்சாக்களை வழங்கினார்கள். சிலர் குடும்ப ரீதியாக வழங்கினார்கள், சிலர் தனிப்பட்ட ரீதியாக வழங்கினார்கள். அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை செய்து ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு பிரித்தமான ரஹ்மத்திலே ஒரு சாலிஹான மனிதருடைய மஜ்லிஸிலே இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இதனுடைய பரக்கத்தினால் எங்கள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயா, எங்கள் தவறுகளை மன்னித்து விடுவாயா, மேலான ரஹ்மத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெற்ற நல்ல நிலைமை ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய அவுலாதுகளை, துர்ரியாத்துகளை, பிச்சலங்களை, பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. உடைய ஹயாத்திலும் ஹயாத்துக்கு பின்னாலும் எங்களுக்காக அவனை கையேந்தி துஆ செய்யக்கூடிய நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. எங்களுடைய இறுதி மூச்சை கலிமாவோட ஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. நாளை மறும நாள் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தை ஒரு தில்காவின் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.